வணக்கம் நண்பர்களே. இன்ஜினியரிங் பிசிக்ஸ் PH8151 வீடியோ வகுப்பிற்கு தங்கள் அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த வகுப்புல நம்ம பார்க்க போறது இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னா நிறைய தியரிட்டிக்கல் செக்மெண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் டார்ஷனல் பெண்டுலம் யூஸ் பண்ணி எப்படி ரிஜிடிட்டி மாடுலஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துருக்கோம். கேன்டிலிவர் யூஸ் பண்ணி வெர்டிகல் டிப்ரெஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துருக்கோம். யூனிஃபார்ம் பெண்டிங் மெத்தட், நான் யூனிஃபார்ம் பெண்டிங் மெத்தட்ல எப்படி யங்ஸ் மாடுலஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்துருக்கோம். இதுக்கான தியரி, அதனுடைய டெரிவேஷன் பார்ட் எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த 4 டாபிக்குக்கும் எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரொசீஜர்ஸ் எப்படி பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதுல 2 டாபிக் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். முதலாவதா டார்ஷனல் பெண்டுலம் எடுத்துக்கிட்டு அந்த டார்ஷனல் வயருக்கு ரிஜிடிட்டி மாடுலஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். So experimental methods discuss பண்ண போறோம். First rigidity modulus of a torsional wire. So rigidity modulus of a wire using torsional pendulum method. So நமக்கு ஒரு வயர் கொடுத்திருக்காங்க. இந்த வயரோட ரிஜிடிட்டி மாடுலஸ் கண்டுபிடிக்கணும் யூசிங் டார்ஷனல் பெண்டுலம் மெத்தட். சோ இப்போ என்ன பண்றோம்னா இந்த வயரோட ஒரு போர்ஷனை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுறோம், இன்னொரு போர்ஷனை வந்துட்டு சர்க்குலர் டிஸ்க்ல கனெக்ட் பண்றோம். ரைட். சோ ஃபர்ஸ்ட் ரிஜிடிட்டி மாடுலஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்க்கலாம். n is equal to 8 pi IL divided by T0 square R power 4 இருக்கும். இதுல I அப்படிங்கிறது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, அதுக்கான ஃபார்முலா 2m d2 square minus d1 square multiplied by T0 square divided by T2 square minus T1 square. So நம்ம ரிஜிடிட்டி மாடுலஸ் ஆஃப் த ஒயர் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு முன்னாடி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தேவை. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்க போறோம். ஸோ இதுல என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்கு? m d2 d1 t0 t1 t2ல இருக்கு. இது என்னென்ன அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ நம்ம என்ன பண்றோம்னா முதல்ல இந்த மாதிரி ஒரு டார்ஷனல் பெண்டுலம் எடுத்துக்கிறோம். இந்த டார்ஷனல் பெண்டுலத்துக்கு பீரியட் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஸ்டெப் 1 length of the wire. So step 1 length of the wire கண்டுபிடிச்சுக்கிறோம். ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணிக்கலாம், L ன்னு வரும். step 2 radius of the wire கண்டுபிடிக்கணும். So that is R. பட் இங்க ஒயரோட ரேடியஸ் நம்ம டைரக்டா மெஷர் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக ஒயரோட டயாமீட்டரை ஸ்க்ரூ காஜ் யூஸ் பண்ணி நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ஸ்க்ரூ காஜ் யூஸ் பண்ணி டயாமீட்டர் மெஷர் பண்ணி அதில் ஹாஃப் எடுத்தோம்னா ரேடியஸ் கிடைச்சிரும். ஸோ யூசிங் ஸ்க்ரூ காஜ் ரேடியஸ் ஆஃப் த ஒயர் நம்ம கால்குலேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்டெப் 3, இந்த ஸ்டெப் 3 அப்படிங்கிறது ஒரு டேபுலர் காலம் வரும். ஸோ இந்த ஸ்டெப் 3 ஸ்டெபிலேஷன் தான் வந்துட்டு இதுல இருக்கக்கூடிய ரியல் எக்ஸ்பெரிமெண்ட். என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க லெட் மீ டிரா த டேபுலர் காலம் ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறோம்னா டேபுலர் காலத்தை சீரியல் நம்பர் இருக்கும், நெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், நெக்ஸ்ட் டைம் ஃபார் 20 ஆசிலேஷன்ஸ், ஸோ அதுல ட்ரையல் 1, trial 2, mean value, then period of oscillation. So the tabular column. So இந்த tabular column நம்ம first வரைஞ்சுக்கணும்.
இப்போ இதுக்கு யூனிட் எழுதணும்னாக்க இது டைம் பீரியட் கண்டுபிடிக்கிறனால செகண்ட், இங்கேயும் செகண்ட், இங்கேயும் செகண்ட், இங்கேயும் செகண்ட். இப்போ இந்த டேபிள் காலத்தில் என்னென்ன ஃபில் பண்ண போறோம் அப்படின்னா, முதலாவதா இந்த டார்சனல் பெண்டலம் எடுத்துக்கிட்டு இந்த டார்சனல் பெண்டலத்தில் இதுக்கான ஒரு ரொட்டேஷனுக்கான பீரியட் கண்டுபிடிக்க போறோம். அதாவது இதோட ரெஸ்ட் பொசிஷன்ல டிஸ்கோட பாயிண்ட் பின்னு நம்ம நோட் பண்ணிட்டோம்னா, இதை ஒரு ட்விஸ்ட் பண்ணிவிட்டோம்னாக்க இது பாயிண்ட் இப்படி பி பிரைம் போகும். ஸோ தட் பாயிண்ட் பியில் ஆரம்பிச்சு நம்ம ட்விஸ்ட் பண்ணிவிட்டோம்னா பாயிண்ட் பி பிரைம் போயிட்டு திரும்பியும் பாயிண்ட் பிக்கே வரக்கூடிய டைம், அதாவது இப்படி டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் இருக்கக்கூடிய டார்சனல் பெண்டலம் பிங்கிற பாயிண்ட்ல ஆரம்பிச்சு பி பிரைம் போயிட்டு திரும்பியும் பிக்கே வர்றதுக்கு ஆகக்கூடிய டைம் ஒரு பீரியட். அந்த ஒரு பீரியடுக்கு எவ்வளவு டைம் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். ஆனா ஒரு பீரியடுக்கான டைம் நம்ம தனியா பார்க்க முடியாது. அதனால 20 பீரியட்ஸ்க்கான டைமை பார்க்க போறோம். ஸோ அதுக்கு ஒரு ஸ்டாப் வாட்சை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இந்த இதை வந்துட்டு அபவுட் தி டிஸ்கை அபவுட் த ஒயர் ஆக்சிஸ்ல ட்விஸ்ட் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணிடுறோம். பிறகு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வச்சுக்கிட்டு வாட்ச் ஆன் பண்ணிடுறோம். அது ஒரு டூ மோஷன் போயிட்டு ஒரு பேக், ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேக் மோஷன்ல ஒரு ஃப்ரண்ட் மோஷன் ஒரு பேக் மோஷன் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பீரியட் வச்சுக்கிறோம். அது மாதிரி 20 ஃப்ரண்ட் அண்ட் பேக் மோஷன்ஸ்க்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்னு பார்த்து 20 ஆசிலேஷன்ஸ் வந்தோடனே ஸ்டாப் வாட்சை ஸ்டாப் பண்ணி வரக்கூடிய வேல்யூவை இங்கே எழுதிக்கிறோம். ட்ரையல் 1க்காக வந்த ஒரு வேல்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 27 செகண்ட்ஸ் வருதுன்னு ஒரு அப்ராக்சிமேட்லி வச்சுக்குவோம். ஸோ இந்த இது எப்போ அப்படின்னா டிஸ்க் வித்தவுட் மாஸ். ஸோ டிஸ்க் வித்தவுட் மாஸ்ல நம்ம கண்டுபிடிச்ச 20 ஆசிலேஷன்ஸ்க்கான டைம். திரும்பியும் இந்த டிஸ்கை நம்ம ரெஸ்ட்டுக்கு கொண்டு வந்துட்டு திரும்பியும் ரொட்டேட் பண்ணி விட்டு அதே மாதிரி 20 பீரியடுக்கான டைம் 20 ஆசிலேஷன்ஸ்க்கான டைம் எவ்வளோ வருதுனோ கால்குலேட் பண்றோம். இது ட்ரையல் 2. ஃபார் எக்ஸாம்பிள் 28 வரலாம், ஆர் 27 வரலாம், ஒரு 26 வரலாம். பலசுக்கு 1 or 2 செகண்ட்ஸ் கூட குறைய வரும். இது ரெண்டுக்குமான மீன் எடுத்துக்கிறோம். 27.5 செகண்ட்ஸ் வரும். ஸோ இது 20 ஆசிலேஷன்ஸ்க்கான டைம். இதை 20ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பீரியட் ஆஃப் ஆசிலேஷன்ஸ், அதாவது ஒரு ஆசிலேஷனுக்கான டைம் கிடைக்கும். அதை நம்ம T0 அப்படின்னு வச்சுக்கிறோம். அடுத்ததா என்ன அப்படின்னா இந்த டார்சனல் பெண்டலத்தை எடுத்துக்கிறோம். இந்த டார்சனல் பெண்டலத்துல நான் எகைன் திரும்ப வரையறேன். ஒரு மாஸ் அதனுடைய ஒயர் ஆக்சிஸ்க்கு பக்கத்தில் வைக்கிறோம். ஸோ ஒயர் ஆக்சிஸ் இங்கே இருக்கு. ஸோ இதுக்கு பக்கத்திலேயே மாஸ் வைக்கிறேன். மாஸ் வச்சுட்டு ரெண்டுக்குமான டிஸ்டன்ஸ் பார்த்தா இந்த சென்டர்ல இருந்து இந்த மாஸ் வரைக்கும், இந்த சென்டர் இருந்து ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய ரெண்டு மாஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் D1 இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறோம். ஸோ டிஸ்க் மேல ரெண்டு ஈக்குவல் மாஸ், ஸோ இதுவும் வேல்யூ M தான், இதுவும் வேல்யூ M தான். ஈக்குவல் மாஸ் வச்சுக்கிட்டு அதுக்கான டிஸ்டன்ஸ் D1 செட் பண்ணிக்கிறோம். ஸோ இங்க ஸோ டிஸ்க் வித் டிஸ்டன்ஸ் D1 இஸ் ஈக்குவல் டு, ஸோ இங்க ஒரு டிஸ்டன்ஸ் ஒரு சென்டிமீட்டர்ல இருக்கும். ஸோ இன்டு 10⁻⁻2 மீட்டர் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இப்படி டிஸ்க் மேல ஒயர் ஆக்சிஸ்க்கு பக்கத்துல மாஸ் வச்சதுக்கு அப்புறம் 20 ஆசிலேஷன்ஸ்க்கு நம்ம டைம் கண்டுபிடிச்சா எவ்வளவு வருது அப்படின்னு பாக்குறோம். ஸோ அது ஒரு 29 வரலாம். திரும்பியும் செகண்ட் ட்ரையல் எடுக்கிறோம், அதுவும் 29 வருது அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிறோம். இட்ஸ் an assumption. So that மீன் 29. ஸோ இப்போ வரக்கூடிய பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் T1 வச்சுக்கிறோம். ஸோ இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை திரும்பியும் என்ன பண்ண போறோம்னா டிஸ்டன்ஸை மட்டும் மாற்றி வச்சு கண்டுபிடிக்க போறோம். இப்போ இந்த டிஸ்கோட எட்ஜுக்கு கொண்டு போயிடுறோம். ஸோ ஒயர் ஆக்சிஸ்ல இருந்து கொஞ்சம் தள்ளி போயிடும். ஸோ டிஸ்டன்ஸ் D2 ஆன் எய்தர் சைட், பட் சேம் மாஸ். முன்னாடி என்ன மாஸ் யூஸ் பண்ணுமோ அதே மாஸ் வேற எதை யூஸ் பண்ணணும், சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ அது கேஸ் 3. அப்படி பார்க்கும்போது ஸோ டிஸ்க் வித் D2 ஈக்குவல் டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு நமக்கு கிடைச்சிரும். இப்போ வரக்கூடியது சம்திங் லைக் 32 செகண்ட்ஸ், 34 செகண்ட்ஸ் அண்ட் 33 செகண்ட்ஸ் இப்படி மீன் இருக்கலாம். ஸோ தட் வந்த வேல்யூ பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் அந்த கேஸ்ல T2. ஸோ இந்த டேபிள்களை முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு பார்த்தீங்கன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கிறதுக்கான எல்லா பேராமீட்டரும் நம்ம கையில் இருக்கும். ஸோ உதாரணமா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு தேவை மாஸ் M. ஸோ நம்ம பயன்படுத்தின மாஸோட வேல்யூ எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது வந்து அந்த மாஸ்லயே வந்துட்டு மேலே எழுதியிருப்பாங்க. அதை பார்த்து நோட் பண்ணிக்கலாம். D2 அப்படிங்கிறது இரண்டாவது டிஸ்டன்ஸ், D1 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கேஸ்ல இந்த டிஸ்டன்ஸ். ஸோ இங்க இருந்த D1 D2 கிடைச்சிருச்சு. அண்ட் T0 ஸ்கொயர்
ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய பீரியட் ஆஃப் ஆசிலேஷன்ஸ். ஸோ பீரியட் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் வித்தவுட் மாஸ் ஓவர் த டிஸ்க். அண்ட் T1 அப்படிங்கிறது பீரியட் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் வித் மாஸ் அட் டிஸ்டன்ஸ் D1 அண்ட் T2ங்கிறது பீரியட் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் வித் மாஸ் அட் டிஸ்டன்ஸ் D2. ஸோ இந்த எல்லா பேராமீட்டரும் கிடைச்சிருச்சு. சப்ஸ்டியூட் பண்ணி இங்கே போட்டோம்னா நமக்கு I கிடைச்சிரும். ஸோ இந்த I வேல்யூ எடுத்துட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டு லென்த் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அண்ட் சிமிலர்லி ரேடியஸ் செகண்ட் ஸ்டெப்ல கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணோம்னாக்க ரிஜிடிட்டி மாடுலஸ் கிடைக்கும். ஸோ இந்த அடிப்படையில் நம்ம எக்ஸ்பெரிமெண்டலா டார்ஷனல் ஒயர் ஒன்று கொடுத்தாங்கனாக்க அதுக்கு வந்துட்டு ஒரு ஒயர் ஒன்று கொடுத்தாங்கன்னா அதுக்கு டார்ஷனல் ஆசிலேஷன்ஸ் மெத்தட்ல ரிஜிடிட்டி மாடுலஸ் கண்டுபிடிக்க முடியும். கேண்டிலீவர் மெத்தட்ல வெர்டிகல் டிப்ரெஷன் கண்டுபிடிச்சு அந்த வெர்டிகல் டிப்ரெஷன்ல இருந்து யங்ஸ் மாடுலஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கக்கூடிய அந்த கான்செப்டை எக்ஸ்பெரிமெண்ட்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். So Young's modulus by cantilever method. So இதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா ஒரு டேபிள்ல ஒரு கேண்டிலிவரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோம். ஸோ ஒரு டேபிள் இப்படி ஒரு கேண்டிலிவர் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் டேபிள், கேண்டிலிவர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த கேண்டிலிவர் மேலே ஒரு பின்னை வந்துட்டு வேக்ஸ் வச்சு பேஸ்ட் பண்ணிடுறோம். ஸோ திஸ் இஸ் த பின். ஸோ இது ஒரு பின் வேக்ஸ் வச்சு பேஸ்ட் பண்ணியிருக்கிறோம். பிறகு இதில் ஒரு வெயிட் ஹேங்கரை போடுறோம். ஸோ இந்த சைடு வந்துட்டு ஒரு வெயிட் ஹேங்கர், ஸ்லாட்டட் வெயிட் போடுறதுக்கான ஒரு வெயிட் ஹேங்கர் இங்கே இருக்கு. ஸோ இது மேலே அடுத்தடுத்து நம்ம வெயிட் போட்டே வர முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு வெயிட் ஹேங்கர் இது மேலே போட்டிருக்கோம். ஸோ திஸ் இஸ் வெயிட் ஹேங்கர். இப்போ இந்த பின்னோட டிப்பை நம்ம என்ன பண்றோம்னா ஒரு டிராவலிங் மைக்ரோஸ்கோப்ல நம்ம வியூ பண்ணிட்டே இருக்க போறோம். ஸோ இது டிராவலிங் மைக்ரோஸ்கோப். ஸோ மைக்ரோஸ்கோப் அப்படிங்கிறது நம்மளோட வெறும் கண்களால் பார்க்க முடியாத நுண்ணிய விஷயங்களை பார்க்கக்கூடியது. டிராவலிங் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா இதனுடைய ஐபீஸ் நம்ம எக்ஸ் டைரக்ஷன்லயோ இல்லது வந்துட்டு ஒய் டைரக்ஷன்லயோ அல்லது இசட் டைரக்ஷன்லயோ மூவ் பண்ற மாதிரி ஒரு அதுல ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆல் த்ரீ கோஆர்டினேட்ஸ்ல எக்ஸ் ஒய் அண்ட் இசட் கோஆர்டினேட்ல ஐபீஸ் மூவ் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்துட்டு டிராவலிங் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு பேரு. ஸோ இங்க டிராவலிங் மைக்ரோஸ்கோப் நம்ம பயன்படுத்தி இந்த டிப்பை ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இதுதான் எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு லோடா போட போறோம். அப்படி லோட் போடும்போது இந்த பின் கீழே போயிட்டே இருக்கும். அதனால டிராவலிங் மைக்ரோஸ்கோப்ல வரக்கூடிய ரீடிங்கை நோட் பண்ண போறோம். ஸோ டிராவலிங் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டிராவலிங் மைக்ரோஸ்கோப்ல இப்படி ஒரு வெர்டிகல் ரீடிங் இருக்கும். அதே மாதிரி இப்படி ஒரு ஹரிசாண்டல் ரீடிங் இப்படியும் இருக்கும் இப்படியும் இருக்கும். ஸோ எக்ஸ் டைரக்ஷனுக்கானது ஒய் டைரக்ஷனுக்கானது இசட் டைரக்ஷனுக்கானது எல்லா ரீடிங் இருக்கும். ஸோ இதுல இந்த வெர்டிகல் ரீடிங் அதை தான் நம்ம வந்துட்டு மானிட்டர் பண்ண போறோம். எப்படி அப்படின்னா இந்த டேபிளர் களத்துல இதுக்கான டேபிளர் களம். ஸோ இங்க நம்ம வெயிட் போட 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 இந்த பீம் பெண்ட் ஆகி கீழே வரும். ஸோ அப்படி கீழே வரும்போது ஒரு டிப்ரெஷன் கிரியேட் ஆகும். ஸோ அந்த வெர்டிகல் டிப்ரெஷனுக்கான டேபிளர் களம் இது. அதுல என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். சீரியல் நம்பர், லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பிறகு மைக்ரோஸ்கோப் ரீடிங், அதை நம்ம லோடிங் போது ஒரு ரீடிங் எடுப்போம், அன்லோடிங் போது இன்னொரு ரீடிங் எடுப்போம். தென் மீன் வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். பிறகு depression y for m given mass கிடைக்கும். ஸோ இந்த டேபிள் களத்துக்கு பாக்ஸ் போட்டுக்கலாம்.
ஆல் ரைட். ஸோ இப்போ எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன யூனிட் வரும்னு பார்த்துடலாம். ஸோ இது 10⁻³ கிலோகிராம் இருக்கும். இங்கே டிராவலிங் மைக்ரோஸ்கோப்ல வர்னியர் ஸ்கேல் ரீடிங், மெயின் ஸ்கேல் ரீடிங், டோட்டல் ரீடிங் வரும். நான் அந்த எல்லாத்தையும் காமனா டோட்டல் ரீடிங் எடுத்துக்கிறேன். ஆர் டிவைட் பண்ணி கூட எழுதிக்கலாம் in order to avoid confusions. ஸோ என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிடுவோம். ஸோ மெயின் ஸ்கேல் ரீடிங், வர்னியர் ஸ்கேல் ரீடிங், டோட்டல் ரீடிங், மெயின் ஸ்கேல் ரீடிங், வர்னியர் ஸ்கேல் ரீடிங், டோட்டல் ரீடிங். ஸோ மெயின் ஸ்கேல் ரீடிங் into 10⁻² மீட்டர், வர்னியர் ஸ்கேல் ரீடிங் டிவிஷன், ஸோ into 10⁻² மீட்டர் டோட்டல் ரீடிங் வரும். இங்கேயும் into 10⁻² மீட்டர், இங்கே டிவிஷன்ஸ் into 10⁻² மீட்டர், இங்கேயும் into 10⁻² மீட்டர். Here also it is 10⁻² meter. So this is unit. Fine. இப்போ இங்க ஃபர்ஸ்ட் ரீடிங் என்ன அப்படின்னா வெயிட் ஹேங்கர் W மட்டும் இருக்கும்போது, ஸோ இதுதான் வெயிட் ஹேங்கர், இங்க W. ஸோ இந்த பீம் இருக்கு, இதுல W போட்ட உடனே சின்னதாக ஒரு பெண்ட் வரும். ஸோ இப்படி நேராக இருந்தது, இப்படி நேராக இருந்த பீம் இப்படி பெண்ட் ஆகும். ஸோ இப்படி இருந்த நீடில் கொஞ்சம் கீழே வந்துடும். ஸோ இந்த ஹைட் நம்ம மெஷர் பண்ணணும். ஸோ அதுதான் டிராவலிங் மைக்ரோஸ்கோப் தரும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன தருது அப்படிங்கிறத நோட் பண்ணி இந்த வர்டிகல் ரீடிங் மைக்ரோஸ்கோப்ல ஒரு வர்டிகல் ஸ்கேல் இருக்கும், அங்கிருந்து இந்த ரீடிங் எடுத்து ஸோ மெயின் ஸ்கேல் ரீடிங், வர்னியர் ஸ்கேல் ரீடிங், டோட்டல் ரீடிங். ஸோ இதை TR1 அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்ததா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இதுல இன்னொரு ஸ்லாட்டட் வெயிட் ஆட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல இன்னொரு வெயிட் ஆட் பண்றோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் m that is equal to 500 grams னு வச்சுக்கலாம் into 10⁻³ kg அப்படினால், ஸோ இந்த W is also 500 தான் இருக்கும். ஸோ W plus m போடுறோம், அப்போ வரக்கூடிய வேல்யூ TR2. இது இன்னும் கொஞ்சம் கீழே போயிருக்கும், அப்போ நம்ம ரீடிங் பார்த்து எழுதுறோம். அடுத்து W plus 2m இருக்கும்போது என்ன வேல்யூ வருது அப்படிங்கிறது எழுதிக்கணும், TR3. தென் ஃபோர்த் W plus 3m இருக்கும்போது TR4 கிடைக்கும். ஃபிஃப்த் W plus 4m இருக்கும்போது TR5 வேல்யூ கிடைக்கும். ரைட். ஸோ இது எல்லாமே வந்துட்டு லோட் பண்ணும்போது, லோடிங் அப்படிங்கும் போது, அதாவது நம்ம மெதுவா வந்து ஒரு வெயிட்டா ஆட் பண்ணிக்கிட்டே போயிருக்கோம், அதனால இந்த டிப்ரெஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கு. அடுத்து அன்லோடிங் கேஸ். ஸோ அன்லோடிங் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எல்லாமே லோட் ஆகிருக்கணும், அதுதான் இந்த லோடிங் கேஸோட லாஸ்ட் ஆப்ஷன். ஸோ இங்க என்ன இருக்கக்கூடிய ரீடிங்கை அப்படியே இங்கே எழுதிக்கணும். ஸோ இந்த TR5 தான் இங்கேயும் வரும். ஸோ திஸ் இஸ் TR5 பிரைம் வச்சுக்கலாம். வேர் ஸோ ஹியர் TR5 பிரைம். லாஸ்ட் ரீடிங்கை ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணோம், பிறகு ஒரு வெயிட்டா எடுத்துக்கிட்டே வர்றோம். ஸோ பிகினிங்ல W plus 4m இருந்திருக்கும், பிறகு W plus 3mக்கு வரக்கூடியது TR4 பிரைம், TR3 பிரைம், டோட்டல் ரீடிங் 2 பிரைம், டோட்டல் ரீடிங் 1 பிரைம் வந்து. இப்போ என்ன இருக்கும், W வந்துட்டோம்னா திரும்பியும் பழையபடிக்கு இந்த ஒரு வெயிட் மட்டும் இருக்கும்போது முன்னாடி என்ன இருந்துச்சோ அந்த இதுக்கே வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லோடிங்கோட டோட்டல் ரீடிங்கும் அன்லோடிங்கான டோட்டல் ரீடிங்கும் பாத்தீங்கன்னா ரெண்டு மோர் ஆர் லெஸ் ஈக்குவலா இருக்கணும். ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆர் செகண்ட் டிஜிட்ல மட்டும்தான் எரர் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 8.234 அப்படின்னு TR1 இருந்துருந்துச்சுன்னா TR1 பிரைமும் அதே மாதிரி 8.231 அதாவது TR1 8.234 அப்படின்னு இருந்துச்சுன்னா TR1 பிரைம் 8.231 or 220 அந்த மாதிரி செகண்ட் ஆர் தேர்ட் டிஜிட்ல மட்டும் தான் டிஃபரன்ஸ் வரணும். அப்படி வந்ததுனால நீங்க எடுத்துக்க ரீடிங் கரெக்ட்னு அர்த்தம். சோ அந்த மாதிரி நமக்கு ரீடிங் இருக்கான்னு செக் பண்ணதுக்கு அப்புறம் இது ரெண்டுக்குமான மீன் ரெண்டையும் கூட்டி ரெண்டால வகுத்து இங்க எழுதிக்கலாம். சோ திஸ் இஸ் y1. அதே மாதிரி ஒரு மீன் எடுத்தோம்னாக்க y2, y3, y4 and y5 கிடைக்கும். சோ இது y1, y2, y3, y4, y5 ல என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் லோட் போடும்போது என்ன வேல்யூ இருந்துச்சு, செகண்ட் லோட் போடும்போது வெர்டிகல் ஸ்கேல்ல என்ன வேல்யூ இருந்துச்சு, தேர்ட் லோட் போடும்போது என்ன வேல்யூ இருந்துச்சு, ஃபோர்த் லோட் போடும்போது என்ன வேல்யூ இருந்துச்சு, ஃபிஃப்த் லோட் போடும்போது என்ன வேல்யூ இருந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியும். அதாவது சம் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ல இருந்து, சோ டிராவலிங் மைக்ரோஸ்கோப் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் சம்வேர் இருக்கும். சோ அந்த ரெஃபரன்ஸ், திஸ் இஸ் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்.
ஸோ அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ல இருந்து பிகினிங் ரீடிங் என்ன இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் W போடும்போது, அடுத்து W plus M போடும்போது this is W and this is W plus M and this is W plus 2M. அடுத்து கொஞ்சம் கீழே வந்திருக்கும். ஸோ இப்படி இருந்திருக்கும், நெக்ஸ்ட் இங்கே வந்திருக்கு, நெக்ஸ்ட் இப்படி வந்திருக்கு, அடுத்ததா இப்படி வந்திருக்கும், அடுத்து இப்படி வந்திருக்கும். ஸோ W plus 3M and W plus 4M அப்படி ரீடிங் அதை தான் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இது ஒன்னொன்று வந்துட்டு Y1, Y2, Y3, Y4, Y5 அப்படி இருக்கு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, ஒரு 500 கிராம்ஸ் போட்டப்ப எவ்வளோ இப்படி இருந்தது, இப்படி கீழே போச்சு இல்லைங்களா, அந்த ஹைட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். திரும்பியும் W plus M இருந்து W plus 2M போடும்போது, அதாவது இது 500, இது 500 plus 500, இது 1000 கிராம், 500 கிராம்ல இருந்து 1000 கிராம் போடும்போது எவ்வளவு கீழே போச்சு, 1000 இருந்து 1500 கிராம் போடும்போது எவ்வளவு கீழே போச்சு அப்படின்னு இந்த ஒரு 500 கிராமுக்கும் எவ்வளவு டிப்ரெஷன் வந்துச்சு இண்டிவிஜுவலா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இங்க இருக்கக்கூடிய ரெண்டு வேல்யூக்குமான டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். பெரிய வேல்யூ இருந்து சின்ன வேல்யூ கிடைச்சிடணும். ஸோ சிமிலர்லி y2 minus y3, y3 minus y4, y4 minus y5, லாஸ்ட் வேல்யூ எதுவும் வராது. ஸோ நமக்கு 4 வேல்யூ கிடைக்கும். இந்த 4 வேல்யூக்கு மீன் எடுத்தோம் அப்படின்னாக்க we will get mean y. ஸோ இந்த மீன் y அப்படிங்கிறது என்னன்னா, இங்க நம்ம போட்டக்கூடிய ஸ்லாட்டட் வெயிட் ஒரு 500 கிராம்ஸுக்கும் ஒரு டிப்ரெஷன் போயிருக்கும். ஸோ இப்போ ஆவரேஜ் என்ன டிப்ரெஷன் அப்படிங்கிறது, இட்ஸ் நாட் மீன், இட்ஸ் ஆவரேஜ் ஆக்சுவலி. ஸோ ஆவரேஜ் y கிடைச்சிரும். அது ஆவரேஜ் டிப்ரெஷன் ஃபார் ஆல் த 4 masses which we have added to this slatted weight என்னன்றது நமக்கு கிடைச்சிரும். கிடைச்ச பிறகு இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, so vertical depression formula y is equal to w l cube by 3yi இருக்கும். நம்ம இங்க ரெக்டாங்குலர் பீம் எடுத்துறோம் அப்படினாக்க i அப்படிங்கிறது bd cube by 12 னு வரும். சோ அடிச்சோம் அப்படினா 4wl cube by y bd cube அப்படினு வரும். இத நம்ம யங்ஸ் மாடுலஸ் எழுதிட்டோம் அப்படினா கேபிட்டல் Y is equal to 4w அப்படிங்கிறது mg, so that mg l cube by bd cube small y அப்படின்னு வந்துரும். சோ இந்த ஃபார்முலால இப்போ இந்த y நமக்கு கிடைச்சிருச்சு, ஸ்மால் y கிடைச்சிருச்சு. மாஸ் நம்ம என்ன அப்படினா இங்க 500 mg னு எடுத்து 500 கிராம்ஸ் னு எடுத்துக்கிறோம். அது ஓகே. g அப்படிங்கிறது acceleration due to gravity 9.8 meter per second square. It's a constant value that we know already. அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். l அப்படிங்கிறது இங்க டேபிள் மேல ஸ்க்ரூ பண்ணிருக்க பாயிண்ட் இருந்து இங்க வெயிட் அப்ளை பண்ணிருக்க பாயிண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய லென்த் தான் l. சோ அந்த லென்த் எடுத்துக்கிறோம். b அப்படிங்கிறது இந்த breadth of the beam b and thickness of the beam, இந்த beam ஓட thickness d. சோ breadth வந்துட்டு நம்ம வெர்னியர் ஸ்கேல் வச்சு கண்டுபிடிக்கலாம், thickness ஸ்க்ரூ காஜ் வச்சு கண்டுபிடிக்கலாம். சோ அது ரெண்டும் preliminary experiments, நமக்கு ஆல்ரெடி அது தெரியும். சோ தட் அந்த வகையில கண்டுபிடிச்சு b வேல்யூ d வேல்யூ கண்டுபிடிக்கணும், l மெஷர் பண்ணிக்கணும், g கான்ஸ்டன்ட், m தெரியும், y ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு வந்து யங்ஸ் மாடுலஸ்க்கான வேல்யூ கிடைக்கும். சோ இந்த ப்ரொசீஜர் கேன்டிலீவர் மெத்தட்ல நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய பீம் உடைய யங்ஸ் மாடுலஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மெத்தட். சோ இந்த வீடியோல நம்ம ஒரு வயர் கொடுத்திருந்தாங்கன்னா அதனுடைய ரிஜிடிட்டி மாடுலஸ் டார்ஷனல் பெண்டுலம் மெத்தட்ல எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். அடுத்ததா வந்துட்டு யங்ஸ் மாடுலஸ் கேன்டிலீவர் மெத்தட்ல எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத டீடைலா டிஸ்கஸ் பண்ணணுங்க. சோ அடுத்த வீடியோல வேற 2 எக்ஸ்பெரிமெண்ட்ஸோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ.